அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபுட்டி வித் பினு சேனல். நான் இன்றைக்கி உங்களுக்கு செய்து காமிக்க போகிறது உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் வச்சு அவியல் எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். நம்ம சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராகவே இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு 5 முருங்கைக்காய் நான் 2 நாளத்துக்கு முன்னாலேயே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதை வெளியே எடுத்திருக்கேன். அதில் அந்த ஸ்கின் எல்லாம் நம்ம எடுத்துடலாம். நல்ல துண்டு துண்டாக அதை கட் பண்ணி எடுக்க வேண்டியதுதான். எடுத்துட்டு அந்த ஸ்கின்னோடையும் போடலாம். ஆனால் கொஞ்சம் நம்ம வாயில் வைக்கும்போது கொஞ்சம் அந்த தோடு கட்டியாக இருக்கும். அந்த ஸ்கின் எடுத்துகிட்டு போடும்போது கொஞ்சம் நைஸாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் முருங்கைக்காய். இப்போ இதுக்கு 4 உருளைக்கிழங்கும் எடுத்திருக்கேன். முருங்கைக்காய் எல்லாம் கட் பண்ணி எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு, உருளைக்கிழங்கு நைஸாக அரியக்கூடாது, கொஞ்சம் தடினமாக அரிஞ்சால் தான் நம்ம வேக வைக்கும்போது அது உடையாமல் இருக்கும். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு குக்கரில் இப்போ அந்த முருங்கைக்காய், இப்போ அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதில் ஒரு 1/2 கப்பு தண்ணி விட்டு, நிறைய தண்ணி விடக்கூடாது, அப்போது தண்ணியாக கிடக்கும். அதனால் கொஞ்சம் கம்மியாக விட்டு, முழுகிற அளவுக்கு விடக்கூடாது, கொஞ்சம் கம்மியாக விடணும். இப்போ 1/2 ஸ்பூன் சால்ட்டும் சேர்த்துட்டு இப்போ குக்கரை மூடிடலாம். நம்ம அடுப்பில் வச்சு ஒரே ஒரு விசில் தான் போட்டு எடுக்கணும். அதுக்குள்ளாடி நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். 2-3 விசில் போட்டாச்சுன்னா உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் எல்லாம் உடஞ்சிரும். தேங்காய் ஒரு முறிக்கு மேலே திருவி வச்சுருந்தேன். இப்போ நம்ம தேவைக்கு ஒரு 1/2 முறி தேங்காய் பூ தான் நமக்கு தேவை. இப்போ அதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 4 பச்சை மிளகா, இல்லைன்னா 3 வரை சேர்க்கலாம். 1/4 டீஸ்பூன் ஜீரகம், இப்போ ஒரு 3 பல் பூண்டு அதையும் சேர்த்துடலாம். இப்போ ஒரு 1/4 கப்பு தண்ணி விட்டு அரைச்சி எடுக்க வேண்டியதான். கறிவேப்பிலையும் சேருங்க. இப்போ நம்ம அரைச்சாச்சு. நல்ல நைஸாக அரைக்கக்கூடாது, கொரகொரப்பாக அரைச்சி எடுக்கணும். இப்போ விசிலெல்லாம் அடங்கிடுச்சு. நம்ம உருளைக்கிழங்கு முருங்கைக்காயெல்லாம் வேக வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இப்போ திரும்ப அந்த உருளைக்கிழங்கு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, முருங்கைக்காயும் வெந்துருச்சுது. இப்போ மசாலா விட்டுடலாம். மசாலா விட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க, சால்ட்டு போட்டு. இப்போ அந்த பச்சை வாசனை, மசாலா விட்டோம்ல, அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுடுங்க. கொதிக்க வச்சதுக்கப்புறம் அதை மாற்றி வச்சுட்டு நம்ம தாளிக்கணும் இல்லையா, அதுக்காக கோகோனட் ஆயில் விட்டு ஹீட் ஆன பிறகு உளுந்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், கடுகு 1/2 ஸ்பூன் சேர்த்துடுங்க. 2 காஞ்ச மிளகா சேர்த்துடுங்க. 2 எண்ணம் கிள்ளி போடுங்க. கறிவேப்பிலை கொஞ்சம் போடணும். அது நல்லா வெடித்து ஒரு மணம் வரும். அதுக்கப்புறம் நம்ம அவியல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் எடுத்து விட்டுருங்க. விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் குக்கர் மூடி வைங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்துக்கு வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும்.